மருத்துவ படிப்பில் சேர போலியாக தூதரக சான்று தாக்கல் செய்த 6 NRI மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதோடு மேலும் 100 பேரின் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு கலந்தாய்வு வருகிற 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாட்டை மருத்துவ கல்வி இயக்குநரகம் செய்து வருகிறது. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் உள்ள மொத்த இடங்களில் 15% NRI ஒதுக்கீடாகும். அதற்காக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டன. அப்போது NRI ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களில் 6 பேர் போலியாக சான்றிதழ் தாக்கல் செய்திருப்பது தெரிய வந்தது. அவர்கள் தாக்கல் செய்த தூதரக சான்றுகளை சோதித்த போது அதில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் 6 பேரும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 3 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் பெற்றுள்ளனர். அவற்றை ரத்து செய்து இருப்பதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. அதன்படி 3 மாணவர்களில் 2 சென்னை மாதா மருத்துவக் கல்லூரியிலும் 1 கோவை கற்பக மருத்துவக் கல்லூரியிலும் கிடைத்த இடங்கள் ரத்தாகி இருக்கின்றன. அந்த இடங்கள் 25ஆம் தேதி துவங்கும் சிறப்பு கலந்தாய்வு பிரிவில் சேர்க்கப்படுகிறது. போலியாக தூதரக சான்றிதழ் வழங்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. போலி சான்றிதழ் வழங்கியவர்களில் 4 பேர் கனடா, துபாய், ரியாத் மற்றும் ஜித்தாவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. போலி சான்றிதழ் வழங்கியவர்கள் மீது அந்தந்த நாடுகள் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளவும் தூதரகங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. சுயநிதி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் NRI ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்கள் அதற்கென உள்ள சான்றிதழ்களை தாக்கல் செய்வது கட்டாயமாகும். குறிப்பாக இந்த மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வெளிநாட்டில் வசிப்பது அவசியம். அதன்படி முதல் சுற்று MBBS படிப்புக்கான சேர்க்கை துவங்குவதற்கு முன்பாக அவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தகுதியற்றதாக கண்டறியப்பட்டன. உரிய விதிமுறைகளின்படி சான்றிதழ்கள் தாக்கல் செய்யப்படாததே இதற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.